எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும், எப்படியாவது இறைவன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக நாம் பல வழிகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். குருவின் முகமாக அல்லது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளின் மூலமாக, பல்வேறு உபாயங்களின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர வேண்டும், நாமும் இறைவனின் அம்சம்தான் என்பதை உணர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடுபடுகின்றோம். உண்மையாக நம்முள் இறை சக்தி இருக்கிறதா, அதை நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம சொல்ற பதில் கட்டாயமா ஆம் என்பதுதான். இப்ப இயற்கையாவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம யாரோட அதிகமாக பழகுகின்றோமோ அவர்களுடைய குணாதிசய பிரதிபலிப்பு நம்மிடம் காணப்படும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்றுதான். நாம் நல்ல ஆன்மீக சான்றோர்களோடு பழகும் பொழுது அது சார்ந்த நற்பண்புகள் நம்மை அடைகின்றன, நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் நம்ம எதிர்மாறா உள்ளவர்களுடன் நட்பு கொள்கின்றோம், அவரது பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம் என்னும் போது அதன் பண்புகளும் நம் வாழ்க்கையில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன. அப்ப அது சில நேரங்களில் நம்மை காயப்படுத்துவதாகவோ பிறரை காயப்படுத்துவதாகவோ அமைந்து விடுகின்றன. அப்ப என்னன்னா, நாம் பழகுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம் குணாதிசயங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. காரணம் இருக்கு, நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு. அப்ப என்னுள் இறை சக்தி இருக்கிறதா அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்க, அதே போல நான் இறைத்தன்மையின் வெளிப்பாடா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கங்க. இப்ப இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது இரும்பை ஈர்க்கக்கூடியது. அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும் போது அதோட தன்மை அவ்வாறு. இப்ப அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்கு அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அரிதுதான். ஆனா அந்த காந்தத்து மேல அந்த இரும்பு ஆணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அது இன்னொரு இரும்பு ஆணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும், கொஞ்சம் காந்தமா மாறி இருக்கும். காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும். இது நம்ம சின்ன வயசுல விளையாடியது தானே. அப்ப அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம், அவரை புகழ்ந்து பாடுகின்றோம், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம், அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படிங்கும் போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும். அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும். நாம் இறை சக்தி கொண்டவர்கள் தான், நாம் இறையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பொருட்டே சொல்வது, எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள், இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறனால தான் இதனை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அன்பர்களே, வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு, நாம் கத்துக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுக்கும். எதை கத்துக்கணும்னா நல்லதை கத்துக்கணும், எதை ஒதுக்கணும்னா எது தேவையில்லையோ அதை ஒதுக்கி விட வேண்டும். நன்மையை ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை படைத்திருக்கிறார். எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பொருட்டே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவின் சொரூபமாகவே இறைவன் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வாயிலாக இறையாற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் ரொம்ப தேவையான விஷயம்தான் இல்லைங்கள. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்றதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும்
அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குறோம், இந்த பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்றீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சிருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சிருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும்.